بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. وقال أيضا: ولكل أمة جعلنا منسكا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما من أيام عمل صالح فيهن أحب إلى الله من هذه الأيام أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. உலக முதுவரையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணப்பாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பிறழாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, இன்னும் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான துல்ஹஜ்ஜினுடைய முதல் வாரத்திலே முதலாவது ஜும்ஆவிலே வீட்டிருக்கக்கூடிய நமக்கும், இதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களுக்கும், நம்மவர்களுடைய தேவைகள், நம் மனை மக்கள், சொந்த பந்தங்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு அளித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருவானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய நோய்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை கொடுத்து, நிவாரணத்தை கொடுத்து, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலே படுக்கையிலே நம்மை கஷ்டங்களை கொண்டு அகப்பட்டு விடாமல், எவ்வாறு சாலிகான முறையிலே தாயினுடைய அடிவயிற்றில் இருந்து ரப்பல் ஆலமீன் நம்மை உருவாக்கினானோ அதே போன்று அவனை சாலிகான முறையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். யாரெல்லாம் துவாக்காக வேண்டிக் கொண்டார்களோ, துவா செய்ய சொன்னார்களோ, அவருடைய தேவைகள் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். நாம் ஒன்று சேரக்கூடிய, இதை கேட்கக்கூடிய இந்த தருணம் எப்படிப்பட்ட தருணம் என்று சொன்னால், துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தருணமாக, அதே போன்று சிறப்பிற்குரிய மாதம் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய முதலாவது அடியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றோம், ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
துல்ஹஜ்ஜினுடைய மாதம் என்பது மிகவும் அமல்களால் செதுக்கக்கூடிய ஒரு மாதம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம், 3 பத்துக்கள் சிறப்பிற்குரிய பத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் அஷ்ருல் அவாஹிர் மினர் ரமலான் லிமன் ஃபீஹி மினல் பரக்காத்தி லைலத்துல் கத்ர். அதிலே முதலாவதாக ரமலானுடைய கடைசி 10 சிறப்பிற்குரிய 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மின் பரக்காத்தி லைலத்துல் கத்ர், அதிலே லைலத்துல் கத்ர் என்ற ஒரு சிறப்பான இரவு அடங்கியிருப்பதின் காரணமாக அந்த ரமலானுடைய கடைசி 10 முழுவதும் சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சொல்லுவார்கள், வாஷா அல்லாஹி லிமன் ஃபீஹா மின் யௌமில் தர்வியா யௌமுல் அரஃபா வல் அதாஹியா. நாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய இந்த மாதம், இந்த நாட்கள், முதல் 10 நாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். ஏன் இந்த 10 நாட்கள் சிறந்தது என்று சொன்னால், அல் தர்வியா 8வது நாள் என்பது ஆஜிகளுக்கு சிறப்பிற்குரிய நாட்களாக, அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள், அதே போன்று அரஃபாவுடைய நாட்கள், அதை தொடர்ந்து அலாஹியா உல்ஹியா கொடுக்கக்கூடிய, குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள், இவையெல்லாம் இந்த 10 நாட்களுக்குள் அடங்கியிருப்பதன் காரணமாக இந்த 10 நாட்கள் சிறந்த நாட்கள் என்பதாக வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். 3வது 10ஐ சொல்லுவார்கள், வாஷல் முஹர்ரம் லிமா ஃபீஹா மினல் பரக்காத்தில் ஆஷிரா. முஹர்ரத்தினுடைய முதல் 10 நாட்கள். ஏன் இந்த முஹர்ரத்தினுடைய 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், அதிலே உன்னதமான ஆஷிரா என்ற தினம் அடங்கியிருப்பதின் காரணமாக அந்த நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக சொல்லி காமிப்பார். பெருமக்களை அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் நமக்கு சிறப்பிற்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை இப்படி பதிவு செய்வார்கள், மாமின் ஐயாமின் அமலுன் சாலிஹுன், அமல் செய்யக்கூடிய நாட்களிலே மிகவும் சிறப்பான நாள், உன்னதமான நாள் எதுவென்று சொன்னால், ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமுல் அஷ்ர். அல்லாஹ்விடத்திலே நன்மையால் நிரப்பமாக்கக்கூடிய, உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய ஒரு நாட்கள் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த நாள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமக்களை இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சூறாவை இப்படி சொல்வான், வல் ஃபஜ்ர், 10 இரவுகளை சத்தியமிட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றான். வலையாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் வரிசை வாடி கூறிக்கொண்டிருக்கின்றான். அந்த 10 நாட்களும் 10 இரவுகளும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் என்பதாக இந்த ஆயத்தினுடைய தோரணையிலே, அதாவது தஃப்சீரிலே ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார். இப்படி துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதையே சொல்லி முடித்து விடலாம். அப்படிப்பட்ட சிறப்பான உன்னதமான நாட்களாக இருந்த 10 நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அரஃபாவுடைய நாள் புனிதமான நாள். அதிலே நோன்பு வைப்பது ஒவ்வொரு மோமினுக்கும் சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள், இந்த 10 நாட்களிலே நீங்கள் நேர்ச்சை செய்த நோன்பு உட்பட இந்த 10 நாட்களிலே நோன்பு வைப்பது, அதாவது பெருநாளை தவிர்த்து, சிறந்தது, சிறப்பிற்குரியது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதிலே பெருமக்களே பிரதான ஒரு அமல் இருக்கின்றது. அரஃபாவை அடுத்து ஒரு பிரதான அமல் இருக்கின்றது என்று சொன்னால் அது குர்பான் என்பதாக நாம் எல்லாம் குர்ஆன் நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றது. குர்பானியை வைத்து இந்த 10 நாட்களும் மிக சிறப்பிற்குரிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று அரஃபா, மற்றொன்று குர்பானி. இந்த குர்பானியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கா.
உங்களுக்கு மட்டும் குர்பானி கட்டமைக்கப்பட்ட அமல்கள் கிடையாது. உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் இந்த குர்பானி நாம் கட்டமைத்து வைத்திருந்தோம், கடமையாக்கி வைத்திருந்தோம். குர்ஆன் பேசுகின்றது. பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது இது போன்ற ஒரு நாட்களை, நல்லதொரு நாட்களை நமக்கெல்லாம் வருடத்திலே சில நாட்களை ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், இதர நாட்கள் எல்லாம் கெடுதியான நாட்கள் என்பதாக நாம் நினைத்து விட முடியாது. நன்மையால் சிறப்பு வாய்ந்தது. எனவே இது போன்ற நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, இது போன்ற சிறப்பான நாட்களில் இந்த கடமையை நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. அந்த கடமையை, அந்த கட்டமைப்பை நாம் அமல் செய்யும் பொழுது, பின்பற்றும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய தவறுதல்களை இந்நாட்களில் செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதை குர்ஆனும் பேசுகின்றது. அதே நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பல இடங்களில் நமக்கு சொல்லி காமிக்கின்றார்கள். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த குர்பானுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் சென்ற வாரம் பேசியிருப்பார்கள். குர்பானி என்பது ஒவ்வொரு மோமினுக்கும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கடமை. இதுல என்ன அமல்களை நாம் ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால், ஜக்காத்து கொடுப்பதற்கு யாரெல்லாம் தகுதி பெற்றவர்களோ அவர்களுக்கெல்லாம் குர்பானி கடமை, கட்டாயம். அதே நேரத்தில் இதை வைத்து ஜக்காத் எனக்கு நிசாப் எட்டவில்லை, வாஜிப் இல்லை, எனவே குர்பானி என்பது ஜக்காத் கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் கடமை என்பதாக நாம் நினைத்து விட முடியாது. பெருமக்களே, வெள்ளியினால் 612 கிராம் யாருக்கு பெருநா நாட்களில் இது போக மீதம் இருக்கின்றதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் குர்பானி என்பது கட்டாய கடமை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஜக்காத்தை போன்று வருடம் முழுவதும் சுற்றி வர வேண்டும், முழுமை வர வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. பெருநா நாட்களில் வெள்ளியை கணக்கு வைத்து தன்னுடைய குடும்பங்களிலே அதை கணக்கு வைத்து அதிகபட்சமாக நம்மிடத்துல ரூபாய்கள் இருந்தது என்று சொன்னார், அல்லது ரூபாய்க்கு பகரமாக பொருளாதாரங்கள், பொருள்கள் நம்மிடத்துல இருந்தது என்று சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு மீதும் குர்பானி என்பது கட்டாயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். பெருமக்களை, இந்த ஹதீஸை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நம்முடைய மோமினாகப்பட்ட ஒவ்வொரு ஆண் பெண் மக்களுக்கும் குர்பானி கொடுப்பது என்பது கஷ்டமான காரியம் இல்லை என்பதை நல்ல தெளிவாக நாம் புரிய முடிகின்றது, விளங்க முடிகின்றது. ஆனால் நம்மிலே குர்பானி என்பது சாதாரண கடமை, சாதாரண கட்டாயம் அல்லாத கடமை. யார் நினைத்தவர்கள் மட்டும் கொடுத்தால் போதும், ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் கொடுத்தால் போதும், ஆசை உள்ளவர்கள் மட்டும் கொடுத்தால் போதும். இவர்களுக்கு அக்கறை இருக்கின்றது, அதனால் அந்த அக்கறையை முறைப்படுத்துகின்றார்கள். அவர்கள் கொடுத்தால் போதும், நமக்கு கட்டாயம் இல்லை, கடமை இல்லை என்பதாக ஆண் மக்களும் பெண் மக்களும் பெருமக்களே என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது தவறான ஒரு காரியம், சிந்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நாம் இக்காலகட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பெருமக்களே தகுதியானவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருமக்களே, எல்லோரும் கொடுத்தாங்களாம், கொடுக்கலாம், கொடுக்க முடியும். ஆனால் இக்கடமையை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மோமினாகப்பட்ட நாம் தூரமாக, துச்சமாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஏனால் இதை கொண்டு என்ன நன்மை நமக்கு கிடைத்துவிட போகின்றது என்பதால் பெருமக்களே, ஒரு தியாகத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே நாமெல்லாம் முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், மோமினுடைய கடமை கட்டமைப்பு ஒவ்வொரு மோமினிடத்திலும் உள்வாங்கப்பட்டது இருக்கின்றது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் முதல் தந்தை என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை முன்வைத்துத்தான் இந்த குர்பானி கட்டமைக்கப்பட்டது. குர்ஆன் பேசுகின்றது. அதே போன்று இப்படியும் அல்லாஹ் பேசுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கடமை கட்டமைப்பு குர்பானி அல்ல, உலகத்திலே பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த கடமையை, குர்பானியை நாம் கடமையாக்கி வைத்திருந்தோம், கட்டாயமாக்கி வைத்திருந்தோம். ஆனால் சட்டங்கள் மாறுபட்டு இருக்கலாம், சட்டங்கள் மாறுபட்டு இருந்தது. அவர்களுக்கு ஒரு கடமை, ஆனால் குர்பானி கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கின்றான், இந்த ஜீவராசிகளில் மட்டும்தான் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக. அதிலே முதலாவதாக தெரிந்த விஷயம்தான்,
செம்பரி ஆடாக இருந்தது என்று சொன்னால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே செம்பரி ஆடு அந்த கிடாய் 6 மாதத்தை பூர்த்தி செய்து கொழுத்ததாக நன்றாக இருந்தது என்று சொன்னால் 6 மாத பிராணி போதுமானது. அதே போன்று வெள்ளாடாக இருந்தது என்று சொன்னால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தது என்று சொன்னால் 2வது வருடத்தை அதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும், அடைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருந்தது என்று சொன்னால் அது 5 வருட குட்டியாக பிராணியாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறைகளையும் நமக்கு வகுத்து தந்து இருக்கின்றார்கள். பெருமக்களே, இப்படி குர்பானி என்பது வலியுறுத்தப்பட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்விற்காக கொடுக்க வேண்டிய ஒரு கடமை குர்பானி என்பது. யாரையும் வற்புறுத்தலின் அடிப்படையிலே எந்த மனிதரையும் வற்புறுத்தி கொடுக்க வைக்க வேண்டும் என்ற கடமையோ கட்டாயமோ இந்த குர்பானிக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் தியாகத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த குர்பானி என்பது. எனவே ஒவ்வொரு மோமினாகப்பட்டவருடைய உள்ளத்திலும், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும், குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும். இது தியாகத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. இன்று நாமெல்லாம் முஸ்லிமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தீனுடைய ஒரு சுபாவத்திலே, தீனுடைய ஒரு அரவணைப்பிலே, தீனுடைய ஒரு கோட்டையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க தியாகம் என்பதை பெருமக்களை நாம் விளங்க வேண்டும். அந்த தியாகம் எதன் அடிப்படையிலே வந்தது என்று சொன்னால் வரலாறுகளிலே தியாகம் என்பது பல விதத்திலே சுட்டிக்காட்டப்படுகின்றன. அதிலே பெரும் பெரும் தியாகி குர்ஆனில் நெடுவிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹதீஸினுடைய அனைத்து தோரணையிலும் நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஒரு மனிதர் முன்வைந்து நிற்பார். எனவே தான் தொழுகையினுடைய ஒவ்வொரு கிருகைகளிலும், தொழுகையினுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலும் நீங்கள் இப்ராஹிம் என்ற பெயர்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். தெரிஞ்ச விஷயம்தான். அத்தையாத் ஓதுகின்றோம், அதிலே தரூத் இப்ராஹிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இதில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரை நீங்கள் சொன்னால் தான் தொழுகை சலாம் கொடுக்க முடியும். தரூத் இப்ராஹிமுக்கு அத்தையாத்து தெரியாது, தொழுக கூடாது. அப்படி ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையினுடைய கிருகையில் ஒரு கிருகையாக, ஒரு சட்டதிட்டங்களில் ஒரு சட்டமாக அவருடைய பெயரை உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவருடைய தியாகத்தின் மனப்பான்மை, அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் குடும்பம் செய்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகமாக இருக்க முடியும் என்பதை உண்மையான மோமினாக இருந்தோம் என்று சொன்னால், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த தியாகத்தை யாபகம் செய்ய வேண்டும். செய்பவர்கள் தான் உண்மையான மோமின் என்பதை அல்லாஹ்வுடைய வசனங்களில் இருந்து பெருமக்களை நமக்கு நன்றாக விளங்க முடிகின்றது. எனவே அந்த தியாகத்தின் ஒரு அடிப்படை சட்டம் தான், அடிப்படை அமல்கள் தான் இந்த குர்பான் என்பதை பெருமக்களே நாம் விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து இப்படி சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். மன் கானலஹு சாஅத்துன், யாருக்கு குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் பொருளாதாரம் இருந்தும் வலம் யுமஹ, அவர் குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்யவில்லையோ, ஆர்வம் காட்டவில்லையோ, அக்கறை காட்டவில்லையோ, பலா யக்ரி பன்ன முசல்லானா, அவர் தொழுகிறதுக்கு வர வேணாம் சொன்னார். முசல்லாக்கு நீங்க பள்ளிவாச பக்கம் பெருநாள் தொழுக எங்க நடக்குதோ அந்த இடத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் அதை பராமுகமாக கண்டும் காணாமலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை அல்ல, இது கட்டாயம் அல்ல, இது செயல்படுத்தக்கூடிய ஒரு அமல் அல்ல என்பதாக யார் இலகுவாக நினைப்பார்களோ முசல்லானா, அவர்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தொழுக வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட அமல் குர்பான் என்பதை ஒவ்வொரு மோமினான ஆண்களும் பெண்களும் விளங்க கடமைப்பட்டவர்களாக பெருமக்களை இருந்து கொண்டே இருக்கின்றனர். ஒன்று, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய வழிமுறைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நிறைய மக்கள் ஒரு காரணத்தை காட்டி, ஒரு காரணத்தை சொல்லி அந்த குர்பானி எப்படியெல்லாம் நாம் விலக வேண்டும், நம்மால் கொடுக்க முடியாதவாறு நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதையும் சில மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நினைத்ததின் காரணமாகத்தான் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பிராணியினுடைய அடிப்படை தோரணையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். உதாரணமாக, ஒரு பிராணி குர்பானி கொடுக்கக்கூடிய தகுதியான பிராணி, ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், அதிக புழக்கமாக நாம் ஷாத்து ஆடு கொடுக்கிறோம். அந்த ஆடு எப்படி இருக்க வேண்டும், அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். சில நபர்கள் நம்ம இடத்துல நினைத்து கொண்டு இருப்போம், ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்குறோம், ஒரு ஷாத்து, அது என்ன செய்யணும், காயடிக்கப்பட்டிருந்தா வாங்கலாமா, கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, மசாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. எவ்வளவு நன்மைகள் அந்த பிராணியை கொண்டு ஏற்படுமோ அப்படிப்பட்ட பிராணிகளை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னார் அதிலே முழுக்க முழுக்க உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததின் காரணமாகத்தான் குர்பானி ஒவ்வொரு மீதும் கடமை, அதை பராமுகமாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். எனவே அந்த பிராணியும் இப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். நம்ம சட்டத்துல எடுத்துக்கிட்டோம், ஷரியத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய புழக்கத்துல உதாரணமாக காயடிக்கப்பட்ட குட்டி இருக்குது. நாம சிந்தனையில என்ன வரும் அப்படின்னு சொன்னா, காயடிக்கப்பட்ட குட்டியை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சிந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் மதீனாவில் இருக்கும் காலம் எல்லாம் 10 ஆண்டுகள் குர்பானியை அவங்க விட்டதே கிடையாது. அவங்களுடைய மரணத்திற்கு பின்பும் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஆடு கொடுப்பார்கள். அவரிடம் கேட்கப்பட்டது, 2 ஆடு எதுக்கு கொடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு ஆடும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடும் நான் கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லுவார்கள். இதுல விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பி கொடுக்கப்பட்ட ஷாஅத்துன் ஆடு, காயடிக்கப்பட்ட ஆடு, கருப்பு நிறத்தை தோற்றமாக கொண்ட ஆடு, கொம்பு உள்ள ஆடு. இதுல இன்றைய காலகட்டத்திலே கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடுகளை பிராணியை பார்ப்பது என்பது சிறப்பமான காரியம். எனவே நமக்கு என்ன கிடைக்குதுங்க, அதனுடைய தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள ஆடு, அது வக்காராக இருக்கணும், இதுவெல்லாம் ஒரு புறம் வைப்போம். காயடிக்கப்பட்ட ஆடை எதற்கு கொடுக்க வேண்டும், அதிகமாக கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளக்குகின்றார்கள். அந்த காயடிக்கப்பட்ட அந்த குட்டியினுடைய லகம் இருக்கு பாருங்க, என்ன சொல்றது, கறி, அதிலே அதிகமாக இருக்கும் என்ற நோக்கத்திலே நான் அதிகமாக என்ன செய்வேன், காயடிக்கப்பட்ட குட்டியை அதிகமாக நான் கொடுத்தேன். ஹதீஸ்ல சஹாபாக்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக இதைத்தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதே நேரத்தில் பெருமக்களே, நிறைய பேர் நினைத்துக் கொள்வது என்று தகுதி இருக்குது, தகுதி எல்லாருக்கும் இருக்குது, இன்னைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் இன்றைய காலகட்டத்தை வைத்து சொல்ல முடியாது. 612 கிராம் வெள்ளியை வைங்க, திருநாள் அன்றைக்கு 612 கிராம் வெள்ளியை விட அதிகமான பொருட்கள், பணம் மட்டுமில்ல பொருட்கள் இருந்தது என்று சொன்னால் எல்லோரும் கொடுத்தே ஆக வேண்டும். இன்னைக்கு 612 கிராம் நீங்க எடுத்துக்கிறீங்க, 110 ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னு சொல்லி வைத்தாலும் வெள்ளியே, இன்னைக்கு பாத்திரம் பண்டம் வீட்டுல உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 612 கிராமுக்கு மேலதான் நம்மள்கிட்ட வரும். இப்ப எல்லாரும் கொடுக்க தகுதி வாய்ந்தவர்கள் தான். இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சில மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு காரணம், நாமளா ஒரு காரணத்தை என்ன செஞ்சுக்கிறோம், ஏற்படுத்திக்கிறோம். வீட்டுல குடும்பத்துல ஒரு பெண்மணி அமலா இருக்கிறாங்க, மாசமாக இருக்கிறாங்க. அப்போ நாமளா என்ன நினைச்சுக்கிறது, அந்த வீட்டுல குர்பானியை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. யார் சொன்னது பெருமக்களே? அல்லாஹ் சொன்னானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? தெரியாம செய்யறாங்க, தெரியாம கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது பரக்கத்து பொருந்திய விஷயம். நான் தெரியாம கேட்காம நாமளா ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வீட்டுல ஒரு பிள்ளை எங்க குடும்பத்துல மாசமா இருக்கிறாங்க, அதனால குர்பானி கொடுக்க கூடாது, பெரும்பாவம் ஆயிடும். அதே போல என்ன செய்யுது, குழந்தை எங்க வீட்டுல பெற்றிருக்கிறாங்க, அதனால என்ன செய்ய, ரத்தம் படக்கூடாது. இது யாரு சொன்னது? அல்லாஹ் சொன்னானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இல்லையே. தாராளமாக யார் வீட்டுல எத்தனை நபர்கள் அமலாக இருந்தாலும் சரி, மாசமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பங்கள்ல யார் பிள்ளை பெற்று நேற்றுதான் பிள்ளை பெற்றிருப்பாங்க, அல்லது பெருநா அன்னைக்குன்னு என்ன செய்யறாங்க, குர்பானிக்கு முன்னாடி பிள்ளை பெற்றாலும் சரி, தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். கொடுக்கலாம் அல்ல, கொடுக்கணும், அவங்க மேல சட்டம் வாஜிபாகிறது.
இதையெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணமாக நாம் வைத்துக் கொண்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன செய்யுது, ஒரு மோமினுடைய அடிப்படை கொள்கை. தெரியாம அப்படியே நம்ம விட்டுட்டோம் வைங்க, அந்த அமல்களை பால்படுத்திய குற்றம் நமக்கு என்ன செஞ்சிடும் பெருமக்களை ஏற்படுத்தி விடும். அதனால இது ஒரு காரியம் அல்ல. எல்லாரும் மீதும் என்ன செய்யுது, அவங்க மாசமாக இருக்கட்டும், வீட்டுல யாருமா மாசமாக இருக்கட்டும், அல்லது குழந்தை பத்த ஒரு நாளாகட்டும், 2 நாளாகட்டும், ஒரு வாரமாகட்டும், என்ன செய்யணும், தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் என்பதில் எந்த விதமான பெருமக்களே ஐயமும் இல்லை. அதே போன்று நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்படி எவ்வளவு விஷயங்கள் காரணங்கள் என்ன செய்யறோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். குர்பானி கொடுப்பதற்கு எவ்வளவு காரணம் வருமோ, எதற்கு எதை கொடுக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கு இந்த வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை, 612 கிராம் வெள்ளியால் அவங்களுடைய பொருள்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாதான் அவங்க மீது கடமை இல்லை. அதுவும் இன்னொரு சட்டம் என்ன வைங்க, ஆடு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஆனா அதனுடைய சூழ்நிலைமை, குடும்பத்தினுடைய சூழ்நிலைமை, அந்த ஆடுகளை அறுத்து என்ன செய்யறது, அந்த லஹ்ம பங்கு வைக்கிறது சிரமமா இருக்குது, ஆள் இல்லை. இந்த பட்சத்துல கூட என்ன செய்யலாம், கூட்டு குர்பானியா சேர்ந்து ஆகணும். குர்பானி பெருமக்களை கொடுத்தே ஆகணும். குட்டியில என்ன சொன்னாங்க, குட்டியில கொடுக்க கூடாத குட்டி இதுதான். இந்த மனிதர்கள் 612 கிராமுக்கு என்ன செஞ்சிச்சு, குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க மீது என்ன இல்லை, குர்பானி கடமை இல்லை. அதே நேரத்துல கொடுக்கக்கூடிய குட்டியை கூட என்ன செய்யக்கூடாது, இப்படி இருந்தா நீங்க கொடுக்க கூடாது, இப்படி இருந்தா என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்பதை ஒவ்வொரு விஷயங்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலாவாரியாக பெருமக்களை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு ஷாத் ஆடாக இருக்கட்டும், மற்ற பிராணிகளாக இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க, குட்டியை பிடிக்கும் பொழுது, அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பியது, நபி அதிகமாக விரும்பி கொடுத்தது வளர்த்த கிடாய்கள். என்ன, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அதை வளர்த்து அது நம்மை விட்டு பிரியும் பொழுது நமக்கு அந்த ஏக்கமும் என்ன செய்யணும், அந்த ஆர்வம், நம்மை விட்டு குடும்பத்துல ஒரு மனிதர் பிரிந்தால் எவ்வளவு சங்கடப்படுவோமோ அந்த சங்கடம் வரும் அளவு நீங்கள் என்ன செய்யணும், அந்த குட்டியை நீங்க என்ன செய்யணும், வளர்த்து கொடுக்கணும். இதுதான் சிறப்பு. இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்கி நம்ம வளர்த்து அது என்ன பல சிரமங்கள் இருப்பதனால தான் இன்னைக்கு என்ன செய்ய முடியல, அதன்படி அமல் செய்வது என்பது குறைவாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல நோய்வாய்ப்பட்டிருக்கு நல்லா தெரியுது, அந்த குட்டி என்ன செய்யாதீங்க, நீங்க வாங்கிடாதீங்க. நொண்டியா இருக்குது, கால் உடைஞ்சதா இருக்குது, கொம்பு உடைஞ்சதா இருக்குது, இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. அப்ப ஏதாவது ஒரு குட்டி நமக்கு கிடைக்குது, அப்ப இதையும் ஒரு காரணமாக வைத்து இன்னைக்கு பெருமக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டியை நான் பிடிச்ச பின்னாடி நோய்வாய்ப்பட்டுருச்சு, அதனால நான் என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு அடுத்த வருஷம் கொடுத்துக்கிறேன். பெருமக்கள் இது ஒரு காரணமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள், இப்போ கொம்பு ஏற்கனவே உடைஞ்சிருச்சு, அதுலயும் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ்ல சட்டம் எழுதுறாங்க, மூன்றில் ஒரு பகுதி, அதாவது பார்வைக்கு தெரியாத துவாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, காது ஓட்டையாக இருக்குது, அந்த கால் நொண்டி என்ன செய்யுது, 3இல் ஒரு பகுதி இருந்தால் நீங்க தாராளமாக கொடுக்கலாம். கொம்பு என்ன ஆகுது, இயற்கையிலேயே அதுக்கு கொம்பு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அந்த பிராணியுடைய அளவு, அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, 2 முறுக்கு இருக்கும். அந்த அவங்க கொடுத்த கருப்பும் வெள்ளையும், அபுயம் அஸ்வத் 2ம் சேர்ந்த கடாயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு முறுக்கு இருக்கும் அந்த கொம்பு. அப்ப இன்னைக்கு காலகட்டத்துல அப்படிப்பட்ட குட்டிகள் என்ன செய்ய முடியல, நம்மளுக்கு என்ன தேட முடியல, கிடைக்கல அப்படின்னு சொன்னா, இயற்கையாகவே அதற்கு கொம்பு இல்லை, ஆனா அதனுடைய பிராணியை பார்க்கும் பொழுது நல்ல வக்காராக இருக்குது அப்படின்னு சொன்னா தாராளமாக என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதுல குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். இதுல நோய்வாய்ப்பட்டு இருக்குது, ஒரு ஒத்த கண்ணு குருடு, கால் மண்டி, இதுவெல்லாம் சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, கண்கள் கூர்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணி அதை என்ன செய்யணும், அதை கூர்மையாக நீங்க பார்த்து அந்த பிராணியை நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த காரணம் தான், வேற இதற்கு காரணம் விட்டுட்டு நான் கொடுக்கல அடுத்த வருஷம் கொடுத்திருப்பேன். பெருமக்களே, இந்த வருஷம் நம்மளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், இந்த ஹிதாயத் அல்லாஹ் நீண்ட ஆயுசை கொடுக்கணும். ஹிதாயத் இருக்கும் பொழுதே ஒரு நன்மையான விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடணும். இல்ல இந்த வருடம் என்ன செய்யல, ஆடு கொடுக்கக்கூடிய சக்தி இருப்பவர்கள் ஆடுதான் கொடுக்கணும். இல்ல எனக்கு அவ்வளவு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறான், நான் என்ன செஞ்சிடறேன், கூட்டு குர்பான்ல சேர்ந்துக்கிறேன், 4000 முடிஞ்சு, இது பொருத்தமில்லாத விஷயம்.
பெருமக்களே, குர்பானி ஆடு கொடுக்கக்கூடிய சக்தியை, அந்த தாக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்னா அதைத்தான் நம்ம கொடுக்கணும். எதுங்க? ஷாத்து தான் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த சக்தி இல்லை. என்ன சக்தி இல்லை? அவளுடைய அந்த பொருளாதாரம் இந்த வருடத்துல என்ன செஞ்சிருக்குது? குறைவாக இருக்குது. ஒன்று. அல்லது அந்த மாமிசத்தை அறுத்து பங்கு வைப்பதற்கு மேல சொன்னது போன்று கொஞ்சம் சிரமம், வீட்டுல ஆள் இல்லை, இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன செய்யலாம்? கூட்டு குர்பானில நீங்க சேர்ந்துக்கணும். ஆக குர்பானியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்தே ஆகும். அப்ப இந்த இதுவெல்லாம் என்ன செய்யல? ஆடு கொடுக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்துல எப்படியாவது நன்மையை நீங்க அடைஞ்சிடணும் என்ற நோக்கத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரில ஒரு ஹதீஸ் வரும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, நஹர்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தபகு செய்யக்கூடிய ஒரு நாள்ல, பெருநாளுடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் இருந்தோம். பக்ரத்து அன் சபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வசதி வாய்ப்புகள், இந்த உடல் அமைப்புகள், சொன்ன சட்ட திட்டங்கள் உங்களிடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அதனால நீங்க குர்பானி கொடுக்காம விட்டுறாதீங்க. குர்பானுடைய சட்டத்தை விட்டுறாதீங்க. அடுத்த வருஷம் கொடுத்துக்கிறோம், பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹயாத்தை அடுத்த வருஷம் எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தூரமாக ஆகிவிடாதீங்க. வகைது இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க என்ன செஞ்சிருக்க? கூட்டு குர்பானியாவது என்ன செய்ய? சேர்ந்திருக்க. பக்கரத்தும் சபா, 7 நபர்களுக்கு என்ன ஒரு மாடு என்ற விதத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க. அல்லது ஒரு பதினான் சபா, ஒட்டகமாக இருந்தது என்று சொன்னால் 7 நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகமாக நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக. என்ன பொருளாதாரம் இல்லாத நேரத்திலும் கடினமான சூழ்நிலையாக இருக்கும் நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை உங்களுக்கு ஏற்படும் பட்சத்தில நீங்க என்ன செஞ்சிருங்க? கூட்டு குர்பானிலேயாவது நீங்க உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அடிப்படை கொள்கைவாதி என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம், ஈமான்தாரி என்று சொல்லக்கூடிய நாம், முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம், ஒண்ணும் இல்லை நம்மள்கிட்ட. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, ஒண்ணுமே இல்லை. தொழுகையுடைய நேரங்களை பார்த்தோம், ரமலானை பார்த்தோம், ரமலானுக்கு பின்னுள்ள நாட்களை பார்த்தோம், இந்நாளையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பெருமக்களே, தொழுகையினுடைய சஃபிலே நீங்கள் பாருங்கள், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? இபாதத் இல்லை, தொழுகை இல்லை, வணக்க வழிபாடு இல்லை, அறுத்தா போதும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூழதான் இன்ன ஆத்தை நாட்கள் கௌசல் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்க. இந்த ஆயத்தை 2 விதமா எடுத்துக்கலாம். ஃபஸல்லி, நீங்க தொழுவுங்க, வன்க, அதுக்கு பின்னாடி குர்பானி கொடுங்க. ஒண்ணு, இந்த ஆயத்துக்கு பெருநாள்ல தொழுவுங்க, குர்பானி கொடுங்க அப்படின்னு சொல்லியும் காரணம் எடுத்துக்கிறாங்க. 2வது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபஸல்லி, நீங்கள் தொழுகணும், இபாதத் செய்யணும். இபாதத்தை கொண்டுதான் ஒரு கடமை பூர்த்தியாகும். வெறுமனே அந்த நேரத்துல மட்டும் ஆட்டை வாங்கிட்டோம், நாங்க மாட்டுல சேர்ந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. இபாதத்து தான் மூல காரணம். இன்னைக்கு பள்ளிவாசல நீங்க பாருங்க, வெளியில போவாதீங்க, நம்மளையே நம்ம பார்ப்போம், நம்மளுடைய குறைகளையும் நம்ம பார்ப்போம். பள்ளியிலே அதான் சொல்லப்படுது, எல்லா இளைஞர்களுக்கும் தெரிகின்றது, எல்லா பெருமக்களுக்கும் தெரிகின்றது, எல்லா சொற்களும் நம்முடைய காதுகள்ல விழுகின்றது. பெருமக்களை வாரம் வாரம் சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த செல்போனை திறந்தோம் அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்களை எடுத்தா அப்படின்னு சொன்னா, மீடியாக்கள்ல, யூடியூப்ல நம்முடைய காதுகள்ல செவிதாழ்த்தக்கூடிய விஷயம்தான். தொழுகை எவ்வளவு பெரிய முக்கியமான குறிக்கோள். தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஈமானே இல்லை அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ வெளியில வேண்டாம் பஞ்சாயத்து பேசிக்கிறலாம், அவர் இப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு. தொழுகைதான் முஸ்லிமுடைய முழு காரணம். உடலமைப்புடைய அஸ்திவாரமே தொழுகை தான். இன்னைக்கு நம்முடைய சப்புகளை நீங்க எடுத்து பாருங்க, வாங்கு சொல்லி இகாமத்து சொல்ற வர இமாமும் 2-3 பேர் தான் நிற்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்முடைய இபாதத்தை எங்க கொண்டுட்டு போய்கிட்டு இருக்குது? நம்ம சமுதாயம் எங்கிட்டு போய்கிட்டு இருக்குது? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. இதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கடமைகளை, சில கட்டமைப்புகளை உள்ளடக்கி கொடுக்கின்றான். இதை செஞ்சுட்டு இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரட்டிப்பான கூலியை உங்களுக்கு கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. வறுமையில என்ன குர்பானி கொடுக்குறாங்க? வறுமை அப்படி அல்லாஹ் சொல்லல, வறுமையிலும் கொடுத்த பெரியவர்கள், வறுமையிலும் கொடுத்த என்ன சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அஹ்மத் இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடியவர், அவரு ஒரு கனவு காண்றாரு. வகான் அலி அஹ்மத், அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். எப்படி அப்படின்னு சொன்னா, ஃபகீருன், மிகவும் ஏழை. நல்லா கேளுங்க இந்த வரலாறு பெருமக்களே. ஃபகீருன், மிகவும் ஏழை என்னுடைய சகோதரர். ஆனா அவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, மா ஃபகீருன், ஏழையாக இருந்தாலும் கூட, வறுமையில இருந்தாலும் கூட, யுபஹு கல் சனத்தி, வருஷம் வருஷம் குர்பானி கொடுத்துருவார்.
வருஷம் குர்பானியை பூர்த்தி செஞ்சிருவார். இப்படி ஒரு நேரத்துல அவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போன பின்னாடி சில நாட்களுக்கு பின்னால் நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவுல அவர் வர்றாரு. எப்படி வர்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் செழிப்பா வந்து நிக்கிறாரு. அரசுடைய மைதானத்துல செழிப்பா நிக்கிறாரு. கனவுலையே நான் கேட்கிறேன் என்னுடைய சகோதரர்கிட்ட, உலகத்துல நீ எந்த அமலுமே செஞ்சதில்லை, தொழுகுவா குர்பானி வருஷம் என்ன வறுமையா இருந்தா நீ செஞ்சிருவிய, இப்படிப்பட்ட ஒரு பட்டாளமே வருது, ஒரு வாகனம் பட்டாளம். என்ன வாகன பட்டாளம் சொன்னா, பிராணியுடைய பட்டாளம். அவர் ஒரு வாகனத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். பெரும் வாகனமாக அவருடைய பார்வைக்கு தெரியும். அப்ப அவர்கிட்ட கேட்கப்படுச்சு, அப்படி என்னப்பா நீ அமல் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணுகின்றனே என்பதாக அவர் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு மூதாட்டி மிகவும் ஏழையாக வந்து என்னிடம் யாசகம் கேட்டார். என்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த இடத்துல என்ன இருந்துச்சோ, என்னட்டு பெரிய அமௌண்ட் இல்லை, என்ன இருந்துச்சோ அதை எடுத்து கொடுத்துட்டு, இதை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், மௌத்துக்கு பின்னாடி பாவத்தையும் மன்னிச்சுட்டான். ரெண்டாவது விஷயம், நீங்க வாகனம் சொல்றீங்களா, இந்த வாகனம் வேற எந்த வாகனமும் இல்லை, நான் கொடுத்த பிராணியைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக உயர்ந்த பிராணியாக உங்கள் பார்வைக்கு காட்டுகின்றான். நான் வருடந்தோறும் என்னுடைய வறுமையிலும் வறுமையிலும் என்ன செஞ்சிருவேன், குர்பானியை நான் நிப்பாட்டினதே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன மிகப்பெரிய வாகனத்துல வச்சு என் பின்னாடி நீங்க பாருங்க, சுற்றியே என்ன செய்து அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி பிராணிகள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, ஆடு மாடு கூட்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வறுமையில் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய நன்மையை பெருமக்களே, அந்த சுருக்கவாசியாக அவரை உள்ளடக்கி எந்த அளவு காட்டுகின்றான் என்பதை பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிப்படையில் தான், பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே கொடுக்கலாம், எல்லாருமே கொடுக்க தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்பதாக சொல்ல முடியாது. இல்லை என்று சொன்னாலும் கூட கூட்டு குர்பானில தாராளமாக சேரலாம். அந்த அடிப்படையில நம்ம ஊர்ல என்ன செஞ்சிருக்குது, வருஷம் என்ன செய்யறோம், ஆடு கொடுக்கிறோம். தகுதியானவர்கள் ஆடு தான் கொடுக்கணும், அதையும் சொல்லிடுறேன். தகுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆடு, தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா விட்டுறக்கூடாது. இந்த வருஷம் விட்டுருவோம், அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வைங்கிற, அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்த வருஷம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய ஹயாத்தை மீட்டல்ல அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் நம்ம நினைச்ச நன்மை என்ன செஞ்சிடும், பறி போயிடும். அதனால கூட்டு குர்பானுடைய டோக்கன் தங்களை ரெடியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கு. இன்னும் 2 நாள்ல முடிஞ்சளவு என்ன செய்ய முடியாதவர்கள் இதுல தாராளமா ஒரு 4000 ரூபாய் கொடுத்து என்ன செய்யலாம், பங்க சேர்ந்து அதோடைய நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய முயற்சியை நம்ம செய்யணும். ஏன்னா ஒரு தியாகத்தின் அடிப்படையில உருவாகியதுதான் இந்த தியாக குர்பான் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இந்த அரஃபாவுடைய நோன்பை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு ஒரு சில நாட்கள்ல நம்ம பயான் வைப்போம். அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பு நம்மளை வந்து அடையும். வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு வைப்பது என்பது மார்க்கத்துல கூடாத விஷயம், எல்லாரும் விளங்கி இருக்கிறோம். ரமலானுடைய மாதங்கள் வெள்ளிக்கிழமை ஆட்டோமேட்டிக்கா வருது, அது ஃபர்லான நோன்பு என்ன செஞ்சிடறோம், தொடர்ந்து வச்சிடறோம். அப்ப வெள்ளிக்கிழமை நோன்பு வருது, அரஃபாவுடைய நோன்பு. அதிகபட்சம் இன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால. இன்னைக்கு பெண்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர் பெண்கள் தான், வெளியூர் பெண்கள்லாம் சொல்ல, நம்ம ஊர் பெண்கள் நிறைய மக்கள் வைக்கிறாங்க. இப்ப வெள்ளிக்கிழமை நோன்பு வருது, வெள்ளிக்கிழமை மட்டும் எப்படி நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் முன்ன வைக்கணுமா அல்லது இன்னொரு நாள் பின்னாடி சேர்த்தா அடுத்த நாள் பெருநாள். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷுராவுடைய தினத்தினுடைய நோன்பு, அது 2 நோன்பு வந்துருக்கு. அரஃபாவுடைய நோன்பு உங்களை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அது வெள்ளிக்கிழமை வந்து அடைந்தால் அந்த ஒரு நோன்பு போதுமானது. வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செஞ்சிடலாம், நோன்பு வச்சா என்ன செஞ்சிடும், போதுமானது. அதுக்கு வியாழக்கிழமை ஒரு நோன்பு, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும் என்ற கட்டாயம் இல்லை, வச்சிய நன்மை, தப்பும் இல்லை. அதனால யாரும் நினைச்சிருவோம்னா வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நோன்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அரஃபாவுடைய நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குது. ஆஜிகளுக்கு வியாழக்கிழமை என்ன, நம்மளுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு நோன்பு இல்லை. அரஃபாவுடைய தினத்துல அவங்க இபாதத் செய்வாங்க. நம்ம அந்த ஹஜ்ஜினுடைய நன்மையை அடைஞ்சிக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் செய்யாதவங்களுக்கு அரஃபாவுடைய நோன்பை கடமையாக்கி வச்சிருக்கிறார், எல்லாரும் வைக்கணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்தை முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். எனவே வெள்ளிக்கிழமை ஒரு நோன்பு வைத்தாலே போதுமானது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.